எல்லாரும் அமைதியா இருங்க, கொஞ்சம் தலைவர் ஸ்டார்ட் பண்றாரு. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO புவன் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தங்க தலைவி இயக்குனர் ராஜரிஷி அவர்களுக்கே போய் சேரும். ராஜரிஷி சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தங்க தலைவி படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். இது ஒரு அரசியல் சார்ந்த படம். அது பேர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இயக்குனர் ராஜரிஷி அவர்கள்ட்ட சொன்னேன், சார் எனக்கு அரசியல் படம்லாம் வேணாம் சார், நான் ஏதோ லவ்வு, ஒரு சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரி மாலைகளை எதனா போடுறது, நான் அந்த மாதிரி போகிறேன் சார் அப்படின்னா. அப்போ அவர் இயக்குனர் ராஜரிஷி அவர்கள் சொன்னாங்க, அண்ணா இல்லைண்ணா, நான் உங்களை கொஞ்ச நாளாக நான் வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன், நீங்கள் ஒரு மேடையில் பேசுகிறதும் அரசியல் சம்மந்தமாக தான் இருக்குது, ஸோ நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோளும் வச்சார். அது மட்டும் இல்லை, இந்த அரசியல் சம்பந்தமான இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கும் ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டேஜில் மட்டும்தான் நான் பண்ணுற அலைப்பறைகள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, சட்டசபையிலையும் போய் பண்ணுற அலைப்பறை நீங்கள் பார்க்கணும்ல. அப்போது இயக்குனர் சொன்னார், இல்லைண்ணா நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்குது, ஸோ இதை படத்துலேயும் ப்ரெசன்ட் பண்ணாக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. வருங்கால ஜனாதிபதி. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, யூடியூப்பில் கீழே விஜய் சார் போட்டோ போட்டு விஜயை கலாய்த்த கூல் சுரேஷ் அப்படின்னு போட்டுருது. ஏன்னா நான் எது பேசினாலுமே விஜய் சாரோட கனெக்ட் பண்ணி பேசிடுறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், விஜய் சாரோட ரசிகர் தான் நான், சரிங்களா? இன்னைக்கு சொல்கிறேன், இந்த சங்கத்தலைவி விரைவில் சிங்கத்தலைவி, எங்க தலைவி, உங்க தலைவி. என்னதுப்பா? கீழே எடப்பாடி சார் போட்டோ போட்டு இப்போ என் போட்டோ போடணும், அதானப்பா உங்க விருப்பம். நன்றி நன்றி நன்றி. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.